ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னா என்ன? ரெண்டு க்ளோஸ், அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு பகுதியை இன்னொரு சென்டென்ஸில் இன்னொரு பகுதியோட இணைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சின்ன சின்ன வேர்ட்ஸ். ஸோ என்னென்ன ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்கு? that, which, where, when, why, what, whom, whose. ஓகே, ஸோ இந்த பிக்சரை பாருங்க. ரெண்டு சின்ன சின்ன சென்டென்ஸை நாங்கள் ஒரு சென்டென்ஸாகவே சொல்ல போகிறோம். ரெண்டு க்ளோஸை நாங்கள் ஒரு சென்டென்ஸாக சொல்ல போகிறோம். ஸோ எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் த ஹவுஸ் தட் ஹி பில்ட். இது அவர் கட்டிய வீடு. இந்த பிக்சரை பாருங்க. ஸோ நான் உங்களை சந்திச்சது ஒரு நல்ல ஒரு அனுபவம். ஸோ லாஸ்ட் வீக் நான் ஒரு வில்லேஜுக்கு போயிருக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வில்லேஜுக்கு போனதையும் அங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ரெண்டையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸாக சொல்ல போகிறோம். ஐ met her in village last week, which was a nice surprise. ஸோ இங்கே ரெண்டு க்ளோஸையும் நாங்கள் நினைக்கிறதுக்கு which யூஸ் பண்ணிடும். where, ஸோ ஒரு ஷாப் ஒரு இடத்துல இருந்திருக்கு. வளமே அந்த ஷாப்பில் தான் நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ அந்த ஷாப் வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டுட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாம ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்டை பத்தி சொல்லியிருப்போம். அதே சப்ஜெக்டை திரும்ப அடுத்த சென்டென்ஸ்ல சொல்லக்குள்ள நாங்க இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம். ஸோ இங்க வேர். த ஷாப் ஆன் த கார்னர் where we usually take sandwiches moved to another place. So when, ஸோ இது என்னன்னா, நான் வீட்டை போனதுக்கு பிறகு கால் பண்ணுவேன். ஸோ ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சொல்றாங்க நான் வீட்டை போனதுக்கு பிறகு கால் பண்ணுவேன். ஐ வில் கால் when I reach home. Why? This is the reason why he blamed. அதாவது ஒருத்தர் லேட்டா வராங்க, அவங்களுக்கு மற்றவங்க பேசுறதுக்கு அவங்க லேட்டா வர்றது தான் காரணம். This is the reason why he blamed. What? He follows what he says. அவங்க சொல்றதான் பின்பற்றுகிறவங்க. Who? Emily is the girl whom I was talking about. Emily என்றவங்களை பத்தி கதைச்சிருக்காங்க. ஸோ அவங்க அந்த சென்டென்ஸை திரும்ப இன்னொரு இடத்துல ரிப்பீட் பண்ணிக்குள்ள this is the girl, இவங்களை தான் நான் ஆல்ரெடி கதைச்சது இவங்களை பத்தி தான். This is the girl whom I was talking about. Whose? He's a famous writer whose books are very popular. இவங்க ஒரு ஃபேமஸ் ரைட்டர், அவங்களோட புக்ஸ் வெரி பாப்புலர். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இதில் ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு சென்டென்ஸையும் நாங்கள் இணைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்ன? ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. The student wrote the right answer. The teacher appreciated the student. டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டூடெண்ட்டை? சரியான ஆன்சர் எழுதின ஸ்டூடெண்ட்டை. அப்போ இங்கே வர ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்ன? வெரி குட். Who? The teacher appreciated the student who wrote the right answer. Next. Raj took the watch. He didn't give it. Okay, watch. So, watch அவங்க திருப்பி கொடுக்கல. இப்போ நாங்கள் இங்கே இணைக்க போகிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் very good. That. Raj didn't give the watch that he took. Next, we had our farewell party in the hotel. The hotel moved to other place. Okay, so hotel moved to other place. இதுக்கு நாங்கள் என்ன ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம்? சென்டென்ஸ் பாருங்க. ஃபேர்வெல் பார்ட்டி தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஃபேர்வெல் பார்ட்டி. ஓகே, அப்போ இங்கே நாங்கள் என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம்? Which. Very good. We had our farewell party in the hotel, which moved to other place. In sum up, so relative pronouns நாங்கள் என்னென்ன சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம்? ஸோ நாங்கள் ஒரு பொருளையோ ஒருத்தரை பற்றியோ நாங்கள் கதைக்கும் போது அவங்கள திரும்ப நாங்கள் மென்ஷன் பண்ணிக்குள்ள இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். மேலதிகமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்டா என்ன டைம் என்ன பிளேஸ்ன்றது சரியான விதத்தில் இன்னும் கிளியரா எதிரில் உள்ளவங்களுக்கு நாங்கள் பேசுறது விளங்குறதுக்காக நாங்கள் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பார்த்தா
இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த லெசன்ல ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ் பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. See you on next lesson.